வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம குழிப்பணியாரம் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 2 டம்ளர் பச்சரிசி, ஒரு அரை டம்ளர் புழுங்கலரிசி, அரை டம்ளர் உளுந்து இது ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கோம். மாவு இது இருக்குது. இப்போ தாளிச்ச பணியாரம். இப்போ எண்ணெய் போட்டு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அதில் கடுகு கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இது ரொம்ப வதங்க வேண்டாம், லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இதுக்கு இந்த மாவில் அரைச்சி வச்சுருக்க மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளிப்பணியார சட்டியை அடுப்பில் வச்சுருக்கோம். மாவு ரெடியாக இருக்குது. நம்ம இண்டக்ஷனில் பண்ணுறதுனால ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. அடுப்பை நல்லா சூடாக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் போதும். சூடாகிட்டு ஊற்றியாச்சு. நம்ம இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இருக்கும் இது ரொம்ப பொறுமை தேவை. எப்படி திருப்பினோன்னா மாவு அங்கேயே செதறிடும், பணியாரம் பிஞ்சிடும். இது நல்லா அழகாக உருண்டையாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல உருண்டையாக இருக்குது அப்படின்னு, நல்ல செம்ம டேஸ்டியாக இருக்கும். சுவையான குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு நல்ல காம்பினேஷன் தேங்காய் சட்னி தான். தேங்காய் சட்னி விருப்பம் உள்ளவங்க கார சட்னி சாப்பிட்லாம். எனக்கு இதுக்கு தேங்காய் சட்னி தான் பிடிக்கும் ரொம்ப. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குழிப்பணியாரம் எடுத்துடலாம்.
அவ்வளோதாங்க, சூப்பரான குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.